ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லைங்க, திரும்ப செய்ய சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்வீட்டான ரவை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு டபுள் ரோஸ்டட் ரவை எடுத்துக்கிட்டேங்க. இது கூடவே கொஞ்சம் கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நம்ம உருக்கிடலாம். எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு வெல்ல சிரப் எடுத்துக்கலாம். நான் வெல்லத்தை தண்ணி ஊற்றி வடிகட்டி இதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். 1.5 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் வெல்லம், இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா வெல்லத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த கேப்பில் நம்ம ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண தேங்காவை நான் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடுறேன். தேங்காய் சேர்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பணியாரம். இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ரவையை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குக் ஆகிருக்கும் பேட்டர். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த பேட்டரை கொண்டு வரணும். கடைசியாக பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா எப்போவுமே நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்த உடனே நம்ம இது பணியாரம் சுட ஆரம்பிச்சிடணும். நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பணியாரம் கல் வச்சாச்சு. இதில் நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பணியாரத்தை இதில் கல்லில் ஊற்றிடலாம். பாதி தான் ஊற்றணும், ஏன்னா பணியாரம் உப்பி வரும். இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அப்புறம் நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் போட்டிருக்கேன். அதுவும் ஹெல்த்தியாக தான் போட்டிருக்கேன். நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதே இல்லை, மைதாவும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பணியாரம் ஒரு சைடு வெந்துடுச்சு. மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சாச்சு. இப்போது அதை திருப்பி போட்டுடலாம். நான் லோ ஃப்ளேம்லேயே தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ திருப்பி போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ரவை ஸ்வீட் பணியாரம் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக 100% சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் பணியாரம் இது. அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.